தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி தான் தேவன் பிள்ளைகளை இந்த பூமியிலே தாயின் வயிற்றில் உருவாகவும் பிறக்கவும் செய்கிறார். 139ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாதிருக்கும் போது அவைகள் உருவேற்படும் நாட்கள் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இந்த பூமியில பிறந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய அவயவங்களும் ஒன்றும் இல்லாதிருக்கும் போது, எப்பொழுது நம்முடைய அவயவங்கள், நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் உருவாகும் என்பதையெல்லாம் தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. எழுதப்பட்ட கால திட்டத்தின்படி நீங்களும் நானும் தோன்றி பிறந்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமாகவே இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட போகிற பிள்ளைகளும் தன் தாயின் வயிற்றில் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்ட கால திட்டத்தின்படி தோன்றி அவைகள் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறது. அவைகளை இன்றைக்கு நாம் ஜெபித்து கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்ய கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கின விதம், ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினாராம். அவன் தம்முடைய தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் பின்படி படைக்கப்பட்ட மனுஷன். அந்த ஆதாமின் மூலம் பூமியின் வம்சங்களை எல்லாம் தேவன் தோன்ற பண்ணினார். தேவனுடைய திட்டத்தின்படித்தான் நாமும் பிறந்திருக்கிறோம். நமக்கு தரக்கூடிய தேவனுடைய சந்ததிகளும், உங்களுக்கு தந்திருக்கிற சந்ததிகளும் தேவனுடைய திட்டத்தின்படி பிறந்திருக்கிறது. ஆதாமை ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் படைத்தார். என்ன? எப்போதும் ஆதாமோடு சஞ்சரிக்க வேண்டும், பேச வேண்டும், குளிர்ச்சியான வேரதில் ஆதாமோடு தேவன் உலாவ வேண்டும். ஒவ்வொரு மனுஷனையும் படைத்திருக்கிற பெரிய நோக்கம், தேவனோடு நம்ம என்ன செய்யணும்? உறவாடணும், தேவனோடு பேசணும், தேவனோடு பழகணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, நாமும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சந்ததிகளை குறித்த தேவ திட்டம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய நாமத்தை துதிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த தேவ திட்டத்தை அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. மல்கியாவிலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது. ஆவி அவரிடத்தில் எப்படி இருந்ததா? பரிபூர்ணமாயிருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய சந்ததிகளும் எப்படி இருக்கணும்? தேவ பக்தியுள்ள சந்ததியாக காணப்பட வேண்டும். சகோதரர் ஆல்பின், அவருடைய மனைவி ஆனக்ஸ் மேரி, அஜின் மோனிஷா, நீங்களும் தேவ பக்தி உள்ளவர்களாக வாழணும். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சந்ததிகளும் பக்தியுள்ள சந்ததியாகத்தான் வளர வேண்டும், வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பக்தியுள்ள சந்ததியாக வளரும்படித்தான் தேவன் மனுஷனை குறித்து தீர்மானித்திருக்கிறார். ஒரு மனுஷனும் அவபக்தியுள்ள சந்ததியாக போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கிற தேவன். ஏன் நாம் தேவ பக்தியா வாழணும்னு சொன்னா, சோதனைக்கு தப்பணும்,
ஒரு பெரிய சோதனை வருகிறது, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வருகிறது, ஒரு பெரிய அக்கினி கடல் வருகிறது. அதற்கு தப்பணும்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாக வளர வேண்டும், வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. பெற்றோரும் தேவ பக்தி உள்ளவர்களாக வளரணும், பிள்ளைகளையும் தேவ பக்தி உள்ளவர்களாக வளர்க்கணும். ஊர்ல ஒரு பலன் சொல்லுவாங்க, தாயை போல சொல்லுங்க, நூலை போல. அம்மா அப்பா எப்படி இருக்குதோ அப்படித்தான் பிள்ளைகளும் இருப்பாங்க. ஆகையால் தேவன் இந்த தேசத்தில் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கணும். ஒன்று தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். இன்னொன்று நீங்க வாசித்து பாருங்க, 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. போதும். நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். அசுத்தம் உள்ளவர்களாக வாழக்கூடாது, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? தேவ பக்தியா நம்ம நடக்கணும், நம்முடைய சந்ததிகளும் நாமும் தேவ பக்தி. அடுத்தது பரிசுத்தம். உலகத்தில் எல்லாமே அசுத்தம், தீமைகள், கெட்டு போய் கிடக்கிறது, அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். யாரா இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அழைத்ததுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தம். 7வது வசனம், 1 தெசலோனிக்கர் 4:7. தேவன் அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆதாமை உண்டு பண்ணின தேவன் ஆதாமோடு சஞ்சரிக்கும்படி, ஆதாமோடு பேசும்படி ஆதாமை தேவன் படைத்தார். அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். தேவன் மனு மக்களை சபிப்பது தேவ சித்தமில்லை, திட்டமில்லை. ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டம். நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே 2 விதமான நிலைகள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள், அசுத்தம் உள்ளவர்கள். அதாவது நீதிமான்கள், அநீதிமான்கள். வேதத்தை கையிலே வைத்திருந்தாலும், வேதத்திற்கு ஏற்ற கிறிஸ்தவ பெயர்கள் நமக்கு இருந்தாலும், தேவ சமூகத்திலே நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டாலும், நாம் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. நம்மை தேவன் நரகத்திற்காக அல்லது கோபாக்கினிக்காக தேவன் படைக்கல. நீங்கள் அதே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம முதல் நாள் படித்தோம். வாசியுங்கள் மறுபடியும். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ரட்சிப்படைவதற்கென்று தான் நியமித்திருக்கிறார். ஒரு மனுஷனும் கோபாக்கினைக்கு உள்ளானவர்களாய் போகக்கூடாது. எல்லா மனுஷரும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கக்கூடிய அந்த பெரிய ரட்சிப்பை சுதந்திரித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதற்குத்தான் தேவன் தேவ பக்தியுள்ள குடும்பங்களை, சந்ததிகளை இந்த பூமியில் பெருக பண்ணும்படி குடும்பங்களை ஏற்படுத்துகிறார், சந்ததிகளை தருகிறார். இந்த சந்ததியை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடத்தினால் மாத்திரம்தான் நாம் தேவனால் ஆசீர்வாதம் பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய
ஸ்தோத்திரம். 7-8 வசனம் எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. முடிவு என்னது? நம்முடைய முடிவு சுட்டரிக்கப்படுவதற்கு ஏற்ற முடிவாய் போகக்கூடாது. நாமும் நம்முடைய சந்ததிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் சதா காலமும் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆல்வின் மாத்திரமல்ல, அஜின் மாத்திரமல்ல, ஆக்னஸ் மேரி மாத்திரமல்ல, மோனிஷா மாத்திரமல்ல, இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றினால் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். தேவன் ஏற்படுத்திய நோக்கத்தை நிறைவேற்ற தவறினால் சுட்டரிக்கப்படுவது முடிவு. ஆகையினால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நம்மை வைத்திருக்கிற நோக்கத்தை, நமக்கு தேவன் தந்த சந்ததிகளை ஆண்டவருக்கு மகிமையாக வளர்க்க வேண்டும். ஆமேன். எத்தனை பேர் புரிந்ததுன்னு சொல்லுவாங்க? மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் தேவ ராஜ்யத்திற்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. நாமும் நம்முடைய சந்ததிகளும் எங்க போகணும்? நம்மை படைத்ததும் அதுக்குத்தான். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராகத்தான் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். அந்த தேவ திட்டத்தை விட்டுட்டு நரகத்தின் கொள்ளிகளாக, நரகத்தின் வாசிகளாக நீங்களும் போகக்கூடாது, உங்க பிள்ளைகளும் போகக்கூடாது. என்ன புரியுதா? இங்க கவனிங்க பிரதர். நீங்களும் நரகத்தின் பிள்ளைகளாக போகக்கூடாது, சந்ததிகளும் நரகத்தின் பிள்ளைகளாய் போகக்கூடாது. நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று பைபிள் நம்மை குறித்து சொல்லுகிறது. அதே 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொள்ள கடவோம். நம்ம யாரு? பகலின் பிள்ளைகள். நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம யாரு? ஒளியின் பிள்ளைகள். நம்ம யாரு? இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. என்ன ஆல்பின், அஜின், நீங்க யாரு? பகலின் பிள்ளைகளா, ஒளியின் பிள்ளைகளா, பகலுக்குரியவர்களா அல்லது இருளுக்குரியவர்களா, இரவுக்குரியவர்களா? பகல் என்று சொன்னால் வெளிச்சம், வெளிச்சம் என்று சொன்னால் தெளிந்தவர்களா இருக்கணும். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் தூங்குகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது, வெறி கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. தூங்குகிறவர்கள் என்று சொன்னால் என்ன? எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். ஆதலால் தூங்குகிற
தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. போதும். இங்கே நம்ம வாசித்தோம், நம்ம என்ன செய்யக்கூடாது? தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். இங்கே நம்ம வாசித்தோம், தூங்குகிற நீ என்ன செய்? மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோர்னா யாரு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளையே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். அப்ப மரித்தவர்கள்னா யாரு? அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்தவர்கள். முற்காலத்தில் நாமும் எப்படித்தான் இருந்தோம்? அவர்களுக்குள்ளே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். மாம்ச இச்சையின்படியே நடக்கிறது, மனசு விரும்பினவிலேயே செய்கிறது. சுபாவத்தின்படி அப்படி செய்தா கோபாக்கினைக்கு ஏதுவாய் போறோம். ஆகையினால் அப்படிப்பட்ட அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் என்ன செய்யக்கூடாது? தூங்கிடக்கூடாது. தூங்குறதுன்னா கண்ணை மூடி தூங்குறது இல்லை. பாவத்தில், அக்கிரமத்தில், அசுத்தத்தில் கிடக்கிறது தான் இங்கே பைபிள் தூக்கம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அக்கிரமத்தோடு வாழக்கூடாது. நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். நம்ம பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளாக வளர்க்கணும். நீங்க அதிகமா பிள்ளைகளை வளர்க்கிறது அதிக பங்கு யாருக்கு தான்? சகோதரிமார்களுக்கு தான். அந்த பிள்ளைகளை நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், பகலின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் நீங்க வளர்க்கணும். அதனால ஆல்பின் அர்ஜுனுக்கு இல்லாம இல்லை, நீங்களும் அதன்படியே நடந்து பிள்ளைகளையும் அதன்படி நடத்தணும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு சந்ததிகளை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்குது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். வெறியின் அனுபவம் காணப்படக்கூடாதாம். வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். என்ன வெறி? சிலருடைய வாழ்க்கையில மதுபான வெறி, சிலருடைய வாழ்க்கையில போஜன வெறி, சிலருடைய வாழ்க்கையில பலவிதமான வெறிகள் இருக்கிறது. இந்த எந்த வெறியும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை அந்த பாதைக்கு நேராக விட்டுறக்கூடாது. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்கூல் முதல் காலேஜ் முதல் வீடுகளில் எல்லா பகுதிகளிலும் ஆண்களும் முதல் பெண்கள் வரைக்கும் எல்லாமே போதை வஸ்துக்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த அடிமை நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் மாற்றுவதில்லை, கோபாக்கினிக்கு நேராய் மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எந்த நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கோபாக்கினிக்கு உரியவர்களாய் போய்விடக்கூடாது. எல்லா நிலையிலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறணும். ஆகையினால பெற்றோரும் சரி, பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இந்த மதுபான வெறி சிலருடைய வாழ்க்கையில ஆகாரம் நல்லதுதான், ஆனா போஜன பிரியம் அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய தீமையை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகையினால நம்மை தரித்திரத்திற்கு நேராய் கொண்டு போகிறது. குடியனும் போஜன பிரியரும் தரித்திரர் ஆவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அப்படிப்பட்டதான தீமையின் சந்ததிகளாக, இருளின் பிள்ளைகளாக நாமும் இருக்கக்கூடாது, நம்முடைய சந்ததிகளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ரோமர் 8ஆம் ரோமர் ஸ்தோத்திரம் அதனுடைய 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்த ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும், அந்தகாரத்தின் கிரியை இங்கே சொல்லுகிறது. களியாட்டு, வெறியும், வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து வெறி. அடுத்தது வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணுகிற நிலை. 9வது வசனத்தில் வாசித்தால் கொலை, களவு, பொய், இப்படிப்பட்டவைகளும் இந்த தீமையான அந்தகாரத்தின் கிரியை என்று இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்தகாரத்தின் கிரியை. எந்த அந்தகாரமும் இருக்கட்டும் பாஸ்டர், கன்வென்ஷன் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறார், பிரசங்கத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது நீங்க இருக்கிறத பார்த்தா. என்ன ஆல்பின் அஜின் அப்படியா? நம்ம வாழ்க்கையை நம்ம சரி செய்யணும். நீங்க சரி செய்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மோனிஷாவும் சரி, மேரியும் சரி, உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற பிள்ளைகளை ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பகலுக்குரியவர்களாக வளர்க்கணும். அந்தகார கிரியைகளுக்கு, இருளின் கிரியைகளுக்கு, இரவின் கிரியைகளுக்கு அடிமைகளாய் பிள்ளைகளை வளர்த்திடக்கூடாது. இந்த ஆல்பின், அஜின், மேரி, மோனிஷா மாத்திரமல்ல, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மாரும் உங்கள் பிள்ளைகளை நீங்க ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்தயபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தயபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையின் இம்மானு, எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சர்வ வல்லமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த பிள்ளைகள் 2 பேருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 2 பெற்றோருக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, பகலுக்குரியவர்களாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த பிள்ளைகள் வளர கிருபை செய்யுங்க. பெற்றோரும் பிள்ளைகளை அதே பாதையில் வளர்த்துவதற்கு கிருபை செய்யுங்க. எல்லாரும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று எழுதியிருக்கிறது. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு
ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு ஒவ்வொரு நாலு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த 2 குடும்பங்களும் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க பண்ணுங்க. இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற சபையார் தேவ மக்களை வாழ்ந்திருக்க பண்ணுங்க, காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.